ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? மேக்ஸ் டிஸ்கஷன், அதாவது அக்னிவீர் பிஒய்க்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்னிவீர் பிஒய்க்யூல 18 ஏப்ரல் 2023ல ஷிஃப்ட் 1ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டினை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 15 கொஸ்டின் அதுல என்ன இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 31 48% ஆஃப் 300. ஸோ 48% வந்துருச்சுனாலே divided by 100 போட்டுருவோம். ஆஃப் 300 கொடுத்துருக்காங்க. ஸோ 300 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 48 into 3. ஆன்சர் என்ன? 144. ஆப்ஷன் B. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 32. A runner covers a distance of 300 meter in 30 seconds. ஒரு ரன்னர் வந்து என்ன பண்றாங்க? 300 மீட்டர் 30 செகண்ட்ல கடக்குறாங்க. ஸோ ஃபைண்ட் ஹிஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது மீட்டர் செகண்ட்ஸ்ல தான் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 300 மீட்டர்ல இருக்கிறத கிலோமீட்டரா மாத்த போறோம். ஸோ கிலோமீட்டரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? டிவைடட் பை 1000 போட்டோம்னா கிலோ மீட்டர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்? ஹவரா மாத்த போறோம். மினிட்டா மாத்தனாலே நம்ம டிவைட் பை 60 பண்ணுவோம். அதுவே ஹவரா மாத்தணும் அப்படின்னா 60 into 60 பண்ணணும். ஓகேவா? ஸோ 30 டிவைடட் பை 60 into 60. ஓகேவா? ஸோ இதோட ஸ்பீட் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்பீட்னால என்னன்னு பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ்க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 300 டிவைடட் பை 1000 வந்திருக்கா? ஸோ டிவைடட் பை டைம். அப்போ 30 டிவைடட் பை 60 into 16 வரத நம்ம ரெசிப்ரோக்கலா எழுதும் போது இங்க எப்படி மாறிடும்? 60 into 60 டிவைட் பை 13 மாறிடும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்றத கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 130 1030 300. 1 0க்கு 1 0 போயிடும். இந்த 2 0க்கு என்ன பண்ணிடலாம்? இந்த 2 0வை கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 6 into 6 மட்டும் தான் இருக்கு. 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்கு. ஸோ 36 எங்க இருக்கு? ஆப்ஷன் கிடைச்சிருச்சா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average age of 5 members in the family is 46. ஆவரேஜ் வர சம் தான் இது. ஸோ ஆவரேஜ் சம்ல நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன தெரியணும் அப்படின்னா, டோட்டல் வேல்யூ is equal to average into total is equal to average into number of strength. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எவ்வளவு பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஃபேமிலியோட ஆவரேஜ் வந்து நமக்கு 46. அப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்க என்ன பண்ணிடலாம்? ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தையும் என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 46 into 5 அப்போ எவ்வளவு வருது? 230. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஃபேமிலி மெம்பர் காட் மேரீட். ஒருத்தர் என்ன பண்ணாங்க? மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா மாறுது அப்படின்னா டிக்ரீஸ்டு பை 3. அப்போ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வரும்போது இதுல மொத்தம் எத்தனை பேர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க? மேரேஜ் பண்ணும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ள நியூவா என்டர் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த என்டர் ஆகுறவங்களோட அவங்களோட ஏஜையும் சேர்த்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது அவங்களோட டோட்டல் ஆவரேஜ் என்னவாகுது? டிக்ரீஸ்டு பை 3. அப்போ 3 வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டல் நம்பர்ஸ் நம்ம அதுல கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும் பாருங்க. ஆவரேஜ் வந்து என்ன பண்ணுது? 46ல இருந்து 3 கம்மி ஆகுது. அப்போ 43. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? 5 பேர் இருந்த இடத்துல ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க? புதுசா ஆட் ஆயிருக்காங்க. அப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் சேர்க்கும் போது
6 பேர் வராங்க. சோ அவங்களோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 258ன்னு வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஏற்கனவே இருந்தது 230ன்னு டோட்டல் வேல்யூ வந்திருக்கு. இப்போ வந்தது நமக்கு 258. நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? நியூ ஃபேமிலி மெம்பரோட ஏஜ் என்ன? அப்ப இந்த ரெண்டையும் என்ன பண்ணா போதும்? சப்ட்ராக்ட் பண்ணா போதும். சோ 258 - 230. ஆன்சர் என்ன வரும்? 28. அவங்களோட ஏஜ் என்ன? 28. ஓகேவா? ஆப்ஷன் 2. ஓகே. சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. 34. The average weight of 8 person increased by 2.5 kg. இப்போ சேம் அதே லாஸ்ட் சம்ல பார்த்தா அதே ஆவரேஜ் சம் தான். ஸோ 8 பர்சனுக்கு வந்து 2.5 kg இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம டோட்டல் வேல்யூ என்ன பண்ணலாம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஸோ 8 × 2.5. ஸோ டோட்டலா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 8 × 2.5னா வேல்யூ என்ன? 20 kg நமக்கு என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது? when a new person comes place one of them paying 65 kg. ஸோ 65 கிலோல இருக்கிறவங்க இப்ப இந்த 8% அவங்க ரீப்ளேஸ் ஆகும்போது, ஒரு பர்சன் ரீப்ளேஸ் ஆகும்போது 8 பேரோட 2.5 kg இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 65 கிலோ கூட நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த 20 ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ டோட்டலா எவ்வளவு வருது? 85 kg. ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 35. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a sum of? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன் a sum of rupees எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12,000. at a rate of interest percentage எவ்வளவு? 15%. per annum எவ்வளவு இயருக்கு கொடுத்திருக்காங்க? 3 years. so simple interest அப்படினாலே ஃபார்முலா என்ன? PNR/100. ஓகேவா? சோ Pன்றது என்னது? அசல். அடுத்து Nன்றது எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது, Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ வேல்யூக்கு அப்ளை பண்ணிடலாம். சோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 12,000. நெக்ஸ்ட் இயர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15% டிவைடட் பை 100. சோ ரெண்டு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சோ 3 15s are 45. சோ 120 into 45. ஆன்சர் என்ன? 5,400. ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. 36. 60:140 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்டும் கொடுத்திருந்தாலே 60 டிவைடட் பை 140. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் கம்பேரிசன் பண்றாங்கன்னா அது டிவைட்ல தான் எழுதுவோம். ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. 0 0 கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 7 3/7 வருது. ஸோ இதை இன்னும் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 பாயிண்ட்ல வரும். 4 8s are 28. பேலன்ஸ் 2. அகைன் போடும்போது ஸோ 0.42ல வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. 37. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் whose diameter is 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? டயமீட்டர் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்களே தவிர ரேடியஸ் கொடுக்கல. ஸோ எதோட ஏரியா கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட? சர்க்கிளோடது. ஸோ சர்க்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், πr². ஓகேவா? ஸோ இந்த πr² வேல்யூன்னா ஆர்ன்றது என்னது? ரேடியஸ். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. therefore ரேடியஸோட வேல்யூ என்னது? அதுல half. ஓகேவா? ஸோ ரேடியஸ் 14 டிவைடட் பை 2 7 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ சர்க்கிளோட ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பையோட வேல்யூவை நம்ம எப்பவுமே என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? 22 டிவைடட் பை 7ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். இன்டூ ரேடியஸோட வேல்யூ போட்டுடலாம். 1 7 is 7 கேன்சல் ஆயிடும். 22 into 7. 22 into 7ஓட வேல்யூ என்ன? 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆப்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சம் பாருங்க. 38. இஃப் x plus y is equal to 6 கொடுத்துருக்காங்க, xy equal to 8 கொடுத்துட்டு
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க கொஸ்டின்ல எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன சாரி ஃபர்ஸ்ட் ஒய்யோட வேல்யூக்கு பதிலாக இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னா 6 இந்த பிளஸ் எக்ஸ்ங்கிறத அந்த சைடு வரும்போது என்னவாயிரும், மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க பாருங்க ஒய்க்கு பதிலாக இந்த 6 மைனஸ் எக்ஸ்ன்றத என்ன பண்ண போறோம், கொண்டு வர போதும். அப்போ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போறோம், 6 மைனஸ் எக்ஸ்ன்றத கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 8. ஓகேவா? சோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 வரும். ஸோ இதை ஒரு சைடா கொண்டு வரும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐ மெத்தட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல என்ன சொல்லுவோம், பெருக்கு தொகை கூட்டுத்தொகை வேல்யூ எடுத்து எழுதும். சோ பெருக்கு தொகை அப்படிங்கும் போது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு அண்ட் கான்ஸ்டன்ட்ல எந்த வேல்யூ இருக்கு, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுதான் பெருக்கு தொகை வேல்யூ. ஓகேவா? சோ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், 1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 1 8 is 8ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் கூட்டுத்தொகையில எடுத்துப்போம், வித் அதோட சைனோட சேர்த்து எடுக்கணும். மைனஸ் 6ன்னு இருக்கு. ஓகேவா? சோ அப்போ மைனஸ் 6 மேல எழுதுறது வந்து பெருக்கு தொகை, கீழே எழுதுறது கூட்டுத்தொகை, அதோட வேல்யூ. ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு 2 நம்பரை நம்மளே கன்சிடர் பண்ணிட்டு அதை பெருக்குனா நமக்கு 8 கிடைக்கணும், அதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் 6 கிடைக்கணும். அப்ப எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும், அதே நம்பரை என்ன பண்ணணும், கூட்டும் போது நமக்கு 6 கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், 2 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 வரும், மல்டிப்ளை பண்ணா 8 வரும். கரெக்டா? ஆனா இதுல ஒரு சைனோட இதை சேர்த்து பார்க்கணும், மைனஸ் 6ன்னு வருது. கூட்டும் போது 1 2 நம்பருமே பிளஸ்ஸா இருந்தா ஆன்சர் பிளஸ்ல இருக்கும், இல்ல அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பிக் நம்பரோட சைன் வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல வரும், இல்ல அப்படின்னா ரெண்டுமே மைனஸா இருந்தா மட்டும்தான் மைனஸ்ல வரும். அப்ப ரெண்டே ஆப்ஷன் தான், ஒண்ணு பிக் நம்பர் சைன் மைனஸா இருக்கணும், இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டுமே சேமா மைனஸ்ல இருக்கணும். ஆனா பெருக்கு தொகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் சைனா இருந்தா மட்டும்தான் என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அப்ப இங்க பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. அப்போ ஒண்ணு ரெண்டுமே மைனஸா இருக்கணும் அல்லது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும். இங்க மைனஸ் வருது அப்படின்னாலே ரெண்டுமே என்னவா போட்டுடலாம், மைனஸ்ல போட்டுடலாம். இப்போ ரெண்டையும் -2 -4 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வந்துடும், -6. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 2 4s are 8ன்னு வந்துருமா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் -2 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு, அண்ட் எக்ஸ் -4 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்திருக்கு. அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஆர் எக்ஸோட வேல்யூ 4. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும் அப்படின்ற மாதிரி. ஆனா இதுல கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யை விட எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. இப்ப இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 இருக்கா, இப்ப எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 6 - 2 ஆன்சர் என்ன 4 இருக்கும். அதுவே எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 6 - 4 = 2ன்னு வந்துடும். இப்ப நமக்கு கொஸ்டின்ல கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், அப்ப எக்ஸோட வேல்யூ தான் அதிகம், ஒய்யோட வேல்யூ கம்மி. எந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து அது ஃபாலோ ஆகுது, எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 2 இருக்கு. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்ன 4, ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க 39. இஃப் 273 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதினாலே நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், டிவைட்ல இருக்க எக்ஸ் ரைட் சைட் போகும்போது மல்டிபிள் போயிடும், இங்க போகும்போது மல்டிபிள் வந்துடும், அங்க இருக்கிறது இங்க வந்துடும். அப்போ டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ ஈஸியா 3 ஆல கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 3 is 3, 9 3s are 27, 1 3 அவ்வளவுதான் 91. எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு 91, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க
Question number 40 ல 45 minus 15 plus 12 divided by 3 into 2 plus 1 equal to value என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு BODMAS தியரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. BODMASனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பார்ப்போம், அடுத்து ஆஃப் பார்ப்போம், அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இதுல பிராக்கெட்டோ ஆஃபோ எதுவுமே இல்லை. அடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டிவிஷனுக்கு போயிடலாம். டிவிஷன் இருக்கா, டிவிஷன் இல்லை. அடுத்து பாருங்க மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ 45 minus 15 plus 12 divided by 3 வரும் 6 plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணும். ஓகேவா? ஸோ அடிஷன் என்ன, 6 plus 1 7 வந்துடும். சப்ராக்ட் ஃபர்ஸ்ட் 45 minus 15ஓட வேல்யூ என்ன வரும், 30. ஸோ 30 plus 12 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 42 divided by 7. 7ஆல கேன்சல் பண்ணுங்க, 1 7 is 7, 6 7s are 42. ஸோ ஆப்ஷன் 2. ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஆட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியா ஆட் பண்ணிடலாம். எப்படி பண்ணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே பாருங்க எக்ஸ் கியூப்னு இருக்கு, அடுத்து ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்பரை கோஎஃபிஷியன்ட் மட்டும் என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும். ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 plus 4 6, 6 plus 6 12 எக்ஸ் கியூப். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்க ஃபுல்லாவே என்ன இருக்கு, ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ சேமா இருக்கிற எங்கெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அதர் வேரியபிளோட நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு, இங்க ஒரு -3 இங்க மட்டும் +3 இருக்கு. அப்போ +3க்கும் -3க்கும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிற அந்த -3 மட்டும் தான் இருக்கும். ஸோ -3 ஒய் ஸ்கொயர். எதுக்கு அது கேன்சல் ஆகுது, ஆட் பண்ணும்போது வேற வேற சைனா இருக்கும் போது என்ன பண்ணிடுவோம், மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, இப்போ 12x கியூப் -3 ஒய் ஸ்கொயர் இங்கேயும் ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்ன பண்ணிடலாம், 3 வந்து காமனா எடுக்காங்க, ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும். அப்போ 3 மட்டும் காமனா எடுத்தோம் அப்படின்னா இந்த 12 எத்தனை டைம்ஸ் 3 இருக்குன்றதான் எடுக்கணும். அப்போ 12 எத்தனை டைம்ஸ் 3 இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு. சரியா? சோ 4x கியூப் மைனஸ் இந்த 3 வெளியில கொண்டு போயிட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒய் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. சரியா? சோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் 1ல இருக்கு. ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 42. இந்த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பரோட சம், அதாவது பிளஸ் பண்ணா எவ்வளவு வருது, 45 வருது. their ரேஷியோ 7:8 கொடுத்துருக்காங்க. 2 நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்றாங்க, 45. ஓகேவா? சோ அதோட ரேஷியோ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7:8 கொடுத்துருக்காங்க. 7:8 அப்படின்னா ரெண்டுக்குமே உள்ள வந்து ஒரு சம் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூவை ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ரெண்டுக்குமே ஒரு ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை 7a, செகண்ட் நம்பரை என்னன்னு எடுத்துக்கலாம், 8a எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலா என்னன்னு போட்டுக்கலாம், 7a. ஓகேவா? இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். அப்போ பிளஸ் ஒய்க்கு பதிலா என்னன்னு போட்டுக்கலாம், 8a போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ ரெண்டுமே கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கா? ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். 7 + 8 எவ்வளவு, 15a is equal to 45. இப்போ a ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 45. இங்க மல்டிபிள் இருக்கு, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். ஸோ 50 115 3 15s are 45. ஓகேவா? ஸோ இப்போ a ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ரெண்டுக்கும் இந்த பொதுவா உள்ள இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் எது, செகண்ட் நம்பர் எதுன்னு கிடைச்சிருமா? அப்போ 7 × 3 எவ்வளவு, 21. இது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் 8 × 3 எவ்வளவு, 24. அப்போ 21 24 தான் அந்த 2 நம்பர்ஸ். ஓகேவா? சோ எங்க இருக்கு, ஆப்ஷன் 2ல இருக்கு. ஓகே, சரி அடுத்து ஒரு சம் பாருங்க. ஆங்கிள் இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ல ஆங்கிள் வந்து இது 10th ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து ஆங்கிள்ஸோட ஒரு விதிகள் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு லைன்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து பேரலலோகிராம்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 115 டிகிரின்னு இருக்கு. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்னு வரும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், அதே 115 டிகிரியா தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் தெரிஞ்சாதான் அதோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷேப்பை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம், இப்படி கொண்டு வந்து இப்படி
படிக்கலாமா? சோ அப்ப இங்க என்ன ஆங்கிள் வருமோ அதே தான் இங்கே வரும். அதாவது இன்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி வரும்? அதுல இன்சைட்ல இருக்கிற இந்த உட்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி வரும்? ஈக்குவலா வரும். அப்ப இங்க என்ன ஆங்கிள் வருமோ அதே தான் இங்க எக்ஸோட வேல்யூ. இங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னா அதோட ஓவரால் ஆங்கிள் எவ்வளவு வரும்? 180 டிகிரின்னு வரும். கரெக்டா? அந்த ஓவரால் ஆங்கிள். சோ இந்த ஓவரால் ஆங்கிள் 180னா இந்த இவ்வளவு தூரத்துக்கு மட்டும் எவ்வளவு வருது? 115 வருது. சோ 115 இதுல வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்ட், அதாவது பேலன்ஸ் இருக்கிற இந்த பார்ட் மட்டும் கிடைச்சிருமா? சோ இதை மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? 65 டிகிரி வருது. கரெக்டா? 80 60 70 80. ஓகே. சோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? நமக்கு 65 டிகிரி கிடைச்சிருச்சு. ஆனா கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ காம்ப்ளிமெண்டரி அப்படின்னாலே 90 டிகிரில இருந்து அந்த எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்போ 90 டிகிரி மைனஸ் 65 டிகிரி எவ்வளவு ஆன்சர் வருது? 25 டிகிரி. ஓகேவா? சோ ஆப்ஷன் எங்க இருக்கு? செகண்ட்ல. ஓகே, சரி பாருங்க. 44 கொஸ்டின் நம்பர் 44ல இஃப் ஏ அண்ட் பி டுகெதர், ரெண்டுமே சேர்ந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க், அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 20 டேஸ்ல. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து பண்ற ஒர்க்குன்னு எழுதும்போது டிவைடட் பை ஒரு ஒர்க்கை எத்தனை நாள்ல பண்றாங்க அந்த மாதிரி தான் எழுதணும். சோ அப்போ ஒரு ஒர்க்கை எத்தனை நாள்ல பண்றாங்க? 20 டேஸ்ல பண்றாங்க. அதே மாதிரி பி அலோன் 25 டேஸ். அப்போ பி மட்டும் எத்தனை நாள்ல பண்றாங்க? 1/25 டேஸ்ல ஒரு ஒர்க்கை 25 டேஸ்ல பண்றாங்க. அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஏ அலோன் கம்ப்ளீட் தி ஒர்க். ஏ மட்டும் எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? சோ அப்ப ஏ மட்டும் கேக்குறாங்கன்னா ரெண்டு பேர் பண்ற ஒர்க்ல இருந்து பியோட ஒர்க் மட்டும் என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. சோ ஆன்சர் பாருங்க, 1/20ல இருந்து 1/25 என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண. சோ இந்த மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த மாதிரி ஈக்குவேஷன் சேமா இல்ல, நம்பர் வந்து சேமா இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். சோ எல்சிஎம் எடுக்கும்போது இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? கிராஸ் மல்டிபிள் மாதிரி பண்ணிடலாம். சோ 1 × 25 25 மைனஸ் 1 × 20 20 டிவைடட் பை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது? 500 வருது. சோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 5 டிவைடட் பை 100. இப்போ சாரி 500. 5 1 5 is 5. 100 5s are 500. So 1 divided by 100 கிடைச்சு. இப்போ A மட்டும் நமக்கு பண்ற ஒர்க் எவ்வளவு? 1 divided by 100. அதாவது 100 டேஸ்ல A மட்டும் தனியா என்ன பண்றாங்க? அந்த ஒர்க்கை finish பண்றாங்க. So option A. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினோட ஃபைனல் கொஸ்டின், அதாவது 15வது மேக்ஸ் பார்க்கும். 45ல பாருங்க, டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல்ல கொடுத்துட்டாங்கனாலே ஈஸியா வேல்யூ பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தது அப்படின்னா டிவைட் பை 10 போடணும். 2 டிஜிட் இருந்ததுன்னா டிவைட் பை 100, 3 டிஜிட் இருந்ததுன்னா டிவைட் பை 1000. அவ்வளவுதான். ஈஸியா என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ 0.25 இருக்கு அப்படின்னாலே 25 எழுதி என்ன பண்ணிடலாம்? கீழே டிவைட் பை 100. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல பாருங்க, பிளஸ் 137 ஃபுல் அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னா டிவைடட் பை 100 மைனஸ் 0.36 இருக்கிறத என்ன பண்ணிடலாம்? 36 டிவைடட் பை 100ன்னு எழுதிடலாம். இப்போ ஈஸியா என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்துச்சுனாலே நியூமரேட்டர் என்ன பண்ணிடுவோம்? அடிஷன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 100 காமனா போட்டுறோம். ஸோ 25 பிளஸ் 137 மைனஸ் 36. ஓகேவா? சோ இந்த 137ல இருந்து 36 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 101 இருக்கு. ஓகேவா? சோ 25 பிளஸ் 101 எவ்வளவு? 126 டிவைடட் பை 100. டிவைட் பை 100 இருந்தாலே மேல இத திரும்பவும் டெசிமலா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? கீழே 10 இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் முன்னாடி டாட் வைக்கணும். அவ்வளவுதான். இப்ப 100 டிவைட் பை 100 இருந்ததுன்னா 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி டாட் வைக்கணும். ஓகேவா? சோ அப்போ 1.26ன்னு வரும். ஆப்ஷன் பி. ஓகே, என்னன்னா மேக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின் இந்த ஏப்ரல் 18, 2023ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல ரீசனிங்ல உள்ள பேலன்ஸ் 5 கொஸ்டினை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.